நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நாடு திரும்பியுள்ளார். அவருடைய பயணம் குறித்து தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் தமிழக அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் மோடி தமிழர் பகுதிகளை பார்வையிட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி, முந்தைய காங்கிரஸ் கட்சியால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களைத்தான் தற்போது மோடி தொடங்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. நாங்கள் செஞ்சுட்டு வந்த பணிகளுக்கு இன்றைக்கி போய் பேர் வாங்கிட்டு வந்திருக்கார் மோடி. அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுவும் நன்மை பயக்கிற வகையில் அவர் செஞ்சுட்டு வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க அது வெற்றி பயணம்னு சொல்லிட்டு. எல்லாவற்றையும் செய்தது நாங்கள். அந்த மக்களுக்கு ரயில் போட்டு கொடுத்தது, தண்டவாளம் போட்டு கொடுத்ததெல்லாம் காங்கிரஸ். மோடியின் இலங்கை பயணம் முற்றிலும் ஏமாற்றம் அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இது வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பயணம் மட்டுமே என்று அக்கட்சி விமர்சித்துள்ளது. இந்த பயணம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய நலன் சார்ந்ததை தவிர தமிழர்களுடைய நலன் சார்ந்து அல்ல. இது முழுக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்காக போட சென்ற ஒரு பயணமாக தான் இருக்கிறது ஒழிய அந்த பகுதியிலே போரில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த விடுதலையோ இல்லை அவர்களுடைய உரிமைகளை பற்றியோ எதை பற்றியுமே பேசாத ஒரு பயணமாக, ஏமாற்றம் அளிக்கின்ற பயணமாக மாறியிருக்கிறது. ஆனால் இதை மறுத்துள்ள பாரதிய ஜனதா, மோடியின் இலங்கை பயணம் அங்குள்ள தமிழர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்த பயணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணம். நிச்சயமாக தமிழர்களுடைய முக்கிய பிரச்சனையான நிலம் குடியேற்றுதல் மற்றும் இராணுவத்தை விலக்குவது, சாலை பராமரிப்பு மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து உட்கட்டம் வசதிகள், தமிழனுடைய தனி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அதிகார பகிர்வு உட்பட அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கான துவக்கமான பயணமாக இந்த நரேந்திர மோடி அவருடைய பயணம் இருக்கிறது. மோடியின் பயணம் குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் இருப்பினும் அவர் அங்கு அளித்துள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.